ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாளை ஒரு இனிய நாளாக உங்களுக்கு மாற்றி தருவாராக. நம்முடைய தேவன் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 126 5ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். சங்கீதம் 125 6ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் நினைக்கிறார்கள், வருத்தம் இல்லாமல், கவலை இல்லாமல், வேதனை இல்லாமல் தாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுவேளை ஒருவேளை உலகத்தில் வேலை செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கவனிப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ வாழ்க்கையிலே கஷ்டப்படாமல் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பார்களானால் நிச்சயமாக சொல்கிறேன், வாழ்க்கையிலே தோல்வியை தான் நீங்கள் சந்திக்க முடியும். ஈசாக்கு குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே நீ தங்கியிரு என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். எந்த தேசம் அது? எதிரில் தேசம். அது அந்த பொறாமைப்படுகிற தேசம், இச்சிக்கிற ஒரு தேசம், சண்டை போடுகிற ஒரு தேசம், அபகரிக்கிற ஒரு தேசத்தை சொல்கிறார். இந்த தேசத்திலே நீ தரித்திரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அவன் விதைக்கிறான், கடினமான இந்த இடத்திலே கண்ணீரோடு விதைக்கிறான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அப்பப்பா எவ்வளவு சந்தோஷம் என்று சொன்னால் உடனே வந்து விடுகிறார்கள். ஐயோ, இந்த இடம் எங்களுடைய தேசம், நீ போய்விடு என்று சொல்லி அவனை துரத்துகிறார்கள். அவன் துறவு வெட்டுகிற இடங்களிலெல்லாம் அந்த மண்ணை மூடி போடுகிறார்கள். கடினமான ஒரு இடம் வரை விரட்டி விட்டு, இதில் வேணா போ, இது பாறைதான், ஒன்றுமே வராது என்று சொல்லி பேஸ்பார் வனாந்தரத்து பக்கத்திலே கொண்டு போய் விடுகிறார்கள். ஆனால் அது பேர்சபாவிலே அவன் துறவு வெட்டுகிறான். கர்த்தர் ரேகபோத் பல்கி பெறுகிற ஒரு இடமாய் அவனுக்கு மாற்றி கொடுக்கிறார். ஆமருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டுமானால் சில நேரங்களில் கர்த்தருடைய கடினமான வழிகள் வழியாய் நடத்துவார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொன்னதுதான் உன் வாழ்க்கையிலே அற்புதங்கள் உண்டாகும். பாருங்கள், வரி கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்கிறார், ஏட்டா காசு வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லலை. கடலை போய் வலையை போடுங்க, அதன் தூண்டிலே ஒரு மீன் விழும், அந்த மீனின் வயிற்றை திறங்க, அங்கே உங்களுக்காக நாணயம் ஒன்று ஆயத்தமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, எத்தனை அற்புதமான ஒரு காரியம்! ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லி பேதுரு சொன்னா. அப்படியா, ரொம்ப கஷ்டப்பட்டியாப்பா? சரி, இப்போவே ஒரு ஜீம்புப்பா பண்ணி உனக்கு அற்புதம் மீனை கொண்டு வர. இல்லை, போ, கடலுக்கு போ, ஆழத்துக்கு போ. என்ன அழகாக சொல்கிறாரு, பக்கத்தில் வலையை போட சொல்ல, ஆழத்துக்கு போகிறான், தலான மீன்களை பிடிக்கிறான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ செய்கிற வேலை அல்லது உன் குடும்ப பாரம் உனக்கு சலிப்பு உண்டாக்குறதா? ஐயோ, எனக்கு இத்தனை வேதனை இருக்கிறது, இத்தனை சஞ்சலம் இருக்கிறது. நான் சொல்கிறேன், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். யாரெல்லாம் வாழ்க்கையில் பிரயாசப்பட்டார்களோ அவர்கள் வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு சமயம் ஒரு அன்பு சகோதரனுடைய குடும்பத்தை நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த குடும்ப தலைவர் அருமையான அந்த அலுவலகத்தில் பெரிய தொழிலதிபர்கள். அந்த அலுவலகத்திலே ஒரு அறையிலே பைபிளை வாசித்து கொண்டு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு கம்பீரமாய் உட்கார்ந்து இருந்தார். அதிகமாக அவரால் பேச முடியவில்லை. அவருடைய மகன் தன்னுடைய தகப்பனாரை குறித்து இப்படி சொன்னார், ஐயா, இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருக்கிறோம் என்றால் எங்கள் தகப்பன் தான் காரணம். இந்த மலை பார்க்கிறீர்களே, இந்த மலைக்கு காலையிலே 2 மணிக்கு இங்கேருந்து எழும்பி விடுவார். எழும்பி தலையிலே தேவையான பொருட்களையெல்லாம் வைத்து கொண்டு அந்த மலையில் ஏறி காடுகளில் அலைந்து மிருக ஜீவன்களை தப்பித்து வியாபாரம் பண்ணிவிட்டு காலை 2 மணிக்கு போகிறவர் இரவு 9-10 மணிக்கு திரும்பி வருவார். வரும்பொழுது கையிலே பணத்தை கொண்டு வந்து, இப்பிள்ளைகளாகி எங்களை கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி ஏதோ மிக்சரோ முறுக்கோ ஏதோ இனிப்போ வாங்கி கொண்டு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து இரவில் எழுப்பி எங்களுக்கு கொடுத்து எங்களோடு சந்தோஷப்படுவார். இப்படித்தான் மழையானாலும் காற்றானாலும் அவர் இரவோடு இரவாய் 2 மணிக்கு எழுப்பி போவார். போகிற பாதைகளில் சில சமயங்களில் பாம்புகள் வருமாம், பயங்கர மிருகங்கள் வருமாம், கவலைப்படாமல் ஏறுவார். எங்களுக்காக உழைத்தார். இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருக்கிறோம். காரணம், அவர் கண்ணீரோடு விதைத்தார், நாங்கள் கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு இருக்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நீ செய்கிற காரியங்கள் கடினமாக இருக்கலாம், உடம்பெல்லாம் வலிக்கலாம், கவலைப்படாதே. கண்ணீரோடு விதைத்தால்
கம்பீரமான அறுவடை நிச்சயமாய் உண்டு. நீ வேலை செய்கிற இடத்தில் உன்னை கசைக்கு புழிவதைப் போல வேதனைப்படுத்துகிறாள, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். நிச்சயமாக உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறது, நன்மை வரப்போகிறது. ஐயோ, இந்த பிள்ளைகள் எனக்கு தொல்லை கொடுக்கிறது, கவலைப்படாதே. பிள்ளைகள் கடினமாக இருந்தாலும் அதை அன்போடு அரவணைத்து அவளை பாதுகாத்துக்கொள். கண்ணீரோடு விதைக்கிற உனக்கு கம்பீரமான ஒரு அறுவடை உண்டு, உண்டு, உண்டு. சீயோன் குமாரத்தி கற்ப வேதனைப்பட்டு ஒரு குமாரனையும் பெற்றாள். உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வரப்போகிறது. கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுப்பாய், அறுப்பாய். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நாளாக ஆண்டவர் இந்த நாளை மாற்றி கொடுப்பார். ஹாவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.